இப்போது யாராச்சும் உதவி செஞ்சு 2 பேரும் ஒற்றுமையாக இருந்தால் அது நம்ம ஆளுங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஏன்னு தெரியுங்களா? யார் மேலேயாச்சும் அளவற்ற அன்பு வச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்கள பிரிச்சே ஆகணும். அவங்க 2 பேரும் சேரவே கூடாதுங்க. அதை தாங்க எல்லாரும் வாஞ்சிக்கிறாங்க. ஏன்னு தெரியுங்களா? அப்போ தானே அந்த இடத்துல போய் இவங்க சேர்ந்துக்க முடியும். இவங்க 2 பேரை பிரித்தா தானே அவங்க போய் அந்த இடத்துல இருக்க முடியும். அவங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க பாவம். அவங்கள மேலே இவங்க அன்பாக இருந்துட்டு இருப்பாங்க. சரி, இந்த அடைக்கலமாச்சும் நமக்கு இருக்கேன்னு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த அடைக்கலத்தையும் கூட இல்லாமல் பண்ணிடுவாங்க. அதுதாங்க மனுஷங்க. ஆனால் தேவனோட அடைக்கலத்தை யாராலையுமே இல்லாமல் பண்ண முடியாது இல்லைங்களா? தேவனோட நிழலை யாருக்கிட்டேருந்து யாராலையுமே பிரிக்க முடியாது இல்லையா? தேவனோட நிழலில் தஞ்சம் புகுந்தவங்களை அவர்கிட்டேருந்து யாராலையுமே பிரிக்க முடியாதுங்க. தேவன்கிட்ட போயிட்டு நம்மளை பற்றி என்ன சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாருங்க. ஏன்னா அவர் மனுஷனோட முகத்தை பார்க்குறவர் இல்லைங்க, இருதயத்தை பார்க்குறவர். அவர் நம்மளோட இருதயத்தில் என்ன இருக்குது அதை தாங்க பார்ப்பார், அதை தாங்க அவர் ரசிப்பார். அப்படிப்பட்ட தேவனோட நிழல் இருக்கும்போது, தேவனோட அடைக்கலம் இருக்கும்போது நாம் ஏங்க மனுஷனோட அடைக்கலத்தை நாடி போகணும்? மனுஷனை ஏங்க வாஞ்சிக்கணும்? அவனோட அடைக்கலம் கிடைக்காம போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவனுக்காக நாம் ஏங்க அழுந்துட்டு இருக்கணும்? நம்மளை புரிஞ்சிக்காமல் போனால் போயிட்டு போட்டோம், விடுங்க. அதெல்லாம் நம்ம நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்க முடியுங்களா? நம்மளை வேண்டான்னு தள்ளிட்டு போனால் போயிட்டு போட்டோம். தள்ளினவங்களை நினச்சி நம்ம அழுந்துக்கிட்டு இருந்தா அப்புறம் நமக்கு லைஃப்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? நம்ம மூவ் பண்ணணும்ல. அடுத்தது நமக்குன்ட்டு நம்மளை நம்பியும் இருக்காங்கல்ல சில பேர். அவங்களுக்காகவாச்சும் நம்ம இருக்கணும்ல. நம்மளை ஒதுக்கிட்டு போகிறவங்களுக்காக நாம் ஏங்க நம்மளையே உருக்கிக்கணும், நம்மளையே ஒடுக்கிக்கணும்? போனால் போயிட்டு போகிறாங்க, விடுங்க. நம்ம எழுந்து நிமிர்ந்து நிற்கலாங்க. அவங்க முன்னாடி சவாலாக நல்லா வாழ்ந்து காமிக்கணுங்க. போனால் போயிட்டு போகிறாங்க, விடுங்க. தேவன் இருக்காருல்ல நமக்கு அடைக்கலமா? தேவன் நம்மளை எல்லாத்தையும் எல்லாவற்றையும் அறிஞ்சிருக்காருல்ல. எல்லா காரியங்களையும், எல்லா தேவைகளையும், நம்மளோட தேவைகளெல்லாம் சந்திக்க அவர் இருக்காருல்ல. அப்புறம் ஏங்க இந்த மனுஷனோட அடைக்கலம் கிடைக்காம போயிடுச்சு, இந்த மனுஷன் எல்லாம் நம்மளை பிரிச்சுட்டாங்கன்னு நம்ம ஃபீல் பண்ணிகிட்ருக்கணும்? பிரிச்சுட்டு போகிறாங்க. நம்மளை வேண்டான்னு ஒருத்தங்க தள்ளிட்டு போனால் போயிட்டு போகிறாங்க. அதுக்காக நாம் ஏங்க ஃபீல் பண்ணி உட்காந்து அழுந்துட்டுருக்கணும் மூளையில் முடங்கி? தேவன் இருக்காருல்ல நமக்கு, நம்மளையும் நேசிக்க ஒருத்தர் இருக்காருல்ல. நமக்காகத்தானே அவரோட உயிரையே கொடுத்தாரு, அவரோட ரத்தத்தையே கிரயமாக கொடுத்து தானே நம்மளை வாங்கியிருக்காரு. அப்படிப்பட்ட தேவன் நம்மளோட இருக்கும்போது, அவரோட அடைக்கலம் நம்மளுக்கு இருக்கும்போது, நாம் ஏங்க மனுஷனோட அடைக்கலம் கிடைக்கல, மனுஷனோட நிழல் கிடைக்கலன்னு சொல்லி அழுந்துட்டுருக்கணும்? மனுஷனையே நோக்கி எதுக்குங்க பார்த்துட்டுருக்கணும்? நம்ம தேவனை நோக்கி பார்க்கலாங்க. தேவனால் எல்லாமே நமக்கு தர முடியுங்க. அவரால் கொடுக்க முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. அவர் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லைங்க. அவர் நமக்காக எல்லாத்தையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்காருங்க. அப்படிப்பட்ட தேவன் மேலே நம்பிக்கை வைக்கலாங்க. அந்த தேவனோட அடைக்கலத்தை நம்ம பெற்றுக்கொள்ள என்ன செய்யணுமோ அதை செய்யலாங்க. நம்ம மனுஷன் மேலே அன்பு வைக்க வேண்டாங்க. மனுஷன் இன்றைக்கி இருப்பாங்க, நாளைக்கு நம்மளை விட்டுட்டு போயிடுவான். அவங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்கங்க, ஆனால் நமக்கு யாருமே இருக்க மாட்டாங்க இல்லைங்களா? தேவன் ஒருவரை தவிர வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்கள விசாரிக்க நிறைய பேர் இருப்பாங்கங்க, அநேகர் இருப்பாங்க. ஆனால் நம்மளை விசாரிக்க ஒருத்தர் கூட இல்லைங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். யாரோட பேச்சையோ கேட்டுட்டு யாருக்காகவோ நம்மளை விட்டுட்டு போகிற, நம்மளை புரிஞ்சிக்காத ஒருத்தரை நினச்சி நாம் ஏங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்கணும்? நாம் ஏங்க கவலைப்பட்டுருக்கணும்? அந்த அடைக்கலம் கிடைக்கல நாம் ஏங்க ஏங்கணும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். தேவன் நம்மளோடு இருக்காருங்க, நம்ம புரிஞ்சிட்ருக்காரு, நமக்காக எல்லாவற்றையும் செஞ்சிட்ருக்காரு. அப்படிப்பட்ட தேவன் நம்மளோடு இருக்கும்போது நாம் ஏங்க கலங்கிட்டு இருக்கணும்? நாம் ஏன் இப்படி வருத்தப்பட்டுட்டு ஒரே இடத்துல முடங்கி கிடக்கணும்?